ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் சஞ்சு அரவிந்த். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் டிஸ்கஷன்ஸ். இது வந்து நம்ம சேனல் ஒரு புது சீரீஸ். பேரில் பெஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப ஃபர்ஸ்ட் வீடியோலே சொன்னோம் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது ஆப்வியஸான்னு. ஸோ டெக்னாலஜியில் நிறைய ஐடியா இருக்குது. இது வந்து டெக் ஷார்ட்ஸ் எபிசோட் நம்பர் 1. வாங்க ஆரம்பிக்கலாம். டெக்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, நிறைய வாட்சா இறக்கியிருக்காங்க இந்த தடவை. லான்ச் ஆயிருக்கு, பட் இன்னும் மார்க்கெட்டுக்கு வரல. அதுல பார்க்க போனா ஹானர்ல வந்து ஜிஎஸ் அண்ட் இஎஸ் அப்படின்ற ஒரு வாட்ச் விட்டுருக்கானுங்க. அது வந்து மோஸ்ட்லி இதே மாதிரி தான். ஜிஎஸ் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் அதிகமாகவும், இஎஸ் அப்படின்றது ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயும் கொடுத்துருக்கான். இதுல மோஸ்ட்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதனால பிரைஸ் ரேஞ்ச் டிஃபரன்ஸ்னா, ஜிஎஸ் வந்து அரௌண்ட் 18,000 வரைக்கும் வருது. இதுல வந்து சேம் AMOLED டிஸ்பிளே அண்ட் காலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து ஷேப் வந்து ரெகுலர்னு சொல்றான், பட் சர்க்குலர்னு சொல்றான், பட் இது வந்து ரெக்டாங்கிளா வருது. மோஸ்ட்லி இந்த காலிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல, அதனால மேபி அவன் வந்து அதை 7,500 ரேஞ்ச்ல கொடுக்குறான். இப்போ நீ சின்ஸ் வாட்ச்னு சொன்னதுனால தான் பார்க்குறேன். அமேஸ்பிட் வந்து இந்தியாவில் ஒன் ஆஃப் தி மேஜர் பிளேயர் வாட்ச்லேயே. அப்படி பார்த்தா அமேஸ்பிட் வந்து அவனோட பிப் சீரீஸில் அடுத்த மாடல் பிப் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பில்லியன் சேல்லேருந்து October 16th வந்து லான்ச் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி பிப் சீரீஸ் அஃபோர்டபுள் சீரீஸ். எப்பயும் போல TFT டிஸ்பிளே தான், AMOLED எல்லாம் கிடையாது. ஆன்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கு, 50 ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு மேலே இருக்கு, 5 ATM வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்கு, 24 hours ஸ்லீப் மானிட்டரிங், ஹார்ட் ரேட் மானிட்டரிங், இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்க்கு பிளட் ஆக்சிஜன் லெவல், இப்படி பேசிக்காக ஒரு ஸ்மார்ட் வாட்ச், ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கர் ஸ்மார்ட் வாட்ச்ங்கிறத விட என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ எல்லாம் இருக்கு. இந்த காலிங் ஃபீச்சர் அது இது இன்டர்னல் ஸ்டோரேஜ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. மற்றபடி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. 9 days பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மல் யூஸ்ல. ஸோ அது வந்து வர October 16th லான்ச் ஆகுது. சொல்ற மாதிரி ஏகப்பட்ட வாட்ச் ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல டெய்லி ஒரு ஜியோ நியூஸ் இல்லைன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறோங்கிறதே மறந்து போற அளவுக்கு நம்ம அம்பானி அங்கிள் நியூஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ போஸ்ட்பெய்ட் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காரு. அந்த பிளான்ல வந்து பார்த்தா லைக் நீங்க வேற சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட வந்து போஸ்ட்பெய்ட் கஸ்டமரா இருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து ஜியோக்கு போஸ்ட்பெய்டா அப்படியே மாறலாம். அப்படி மாறும்போது என்ன ஒரு பெனிஃபிட் சொல்றாங்க அப்படின்னா, அதில் நீங்க ஏதாவது கிரெடிட் லிமிட் வச்சிருந்தீங்கன்னா அந்த கிரெடிட் லிமிட்டை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் எதுவும் ஜியோவில் ஜாயின் பண்றதுக்காக கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன்லி ஃபார் போஸ்ட்பெய்ட் டு போஸ்ட்பெய்ட் மூவ் ஆகுறவங்களுக்கு. இப்போ ப்ரீபெய்ட்ல இருந்து சிம்ம போஸ்ட்பெய்டா மாத்துறவங்களுக்கு, புதுசா ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட்பெய்ட் சிம் வாங்குறவங்களுக்குலாம் இது கிடையாது. அந்த சிம்மும் வந்து நீங்க பக்கத்துல இருக்கிற ஜியோ ஸ்டோர்ல போய் வாங்கிக்கலாம், இல்லைன்னா உங்க வீட்டுக்கே கூட 24 hours டெலிவர் பண்றோம் அப்படின்னு ஜியோ ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீடைல்ஸ் நாங்கள் ஸ்க்ரீன்ல போடுறோம், நீங்க நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஏர்டெல் வோடஃபோன் ஐடியாவை மொத்தமாக முடிச்சு கட்டாம நம்ம அம்பானி அங்கிள் நிறுத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆமா, அங்க நார்த்ல என்னமோ பண்றானுங்க, அது மட்டும் தெரியுது. நல்லா வேற லெவல். யார் இடத்துல வந்து யார் சீன் போடுறது செஞ்சிருவேன். அதே மாதிரி நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. பிகாஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, பிளே ஸ்டேஷன் வந்து 5 வந்து ரிலீஸ் ஆகி அது ஆக்சுவலா நவம்பர்ல நான் இந்தியாவுக்கு மார்க்கெட்டுக்கு வர மாதிரி இருந்தது. அதுல என்ன ஒரு ஆப் வச்சிருக்காங்கன்னா, டெல்லியில ஒருத்தர் வந்து ட்ரேட்மார்க்கை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. பிகாஸ் PS5 அப்படின்ற ஒரு நேமை வந்து அவர் முன்னாடியே வந்து பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டன்ட், அந்த PS5 அப்படின்னு எதுக்கு பேர் வைக்கிறாருன்னு எனக்கு தெரியல. பட் வந்து அவர் அந்த மாதிரி சொன்னதுனால இப்ப கேஸ் போயிட்டு இருக்கு. அதனால சோனிக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இது வந்து ஒன்னு சோனி ஜெயிச்சதுன்னா அந்த PS5 அப்படின்னே வந்துடும். அப்படி ஜெயிக்கல அப்படின்னா 2 வகையா வரும். லைக் வந்து PS5 அப்படின்ற நேம் வந்து மாத்தி வேற இந்தியாவுக்கு மட்டும் வேற மாதிரி வரலாம், அப்படி இல்லைன்னா வராமலே போகலாம். இதுல என்ன நடக்கும்னு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியும், சோனிக்கும் இந்தியாவுக்கும் என்னைக்குமே ஒத்து போகாது. அவனே ஆல்ரெடி பாதி நல்ல ப்ராடக்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணல. என்னைக்காவது ஒரு இடம் யோசிக்கிறான் குவாலிட்டியா அவனை கொண்டு வரலான்னு, அப்பயே ஒரு முட்டுக்கட்டையை போட்டானுங்க. அநேகமா வராதுன்னு தான் தோணுது. நீ சொன்ன செகண்ட் ஆப்ஷன் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா. போடா. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன ரீசெண்டா நடந்திருக்குன்னா, நம்ம ஊபர்
நம்ம பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். லைக் 2040க்குள்ள எல்லா கார்ஸுமே எங்களோடது வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ப்ராமிஸ் கொடுத்தாச்சு. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செட்ல வந்து ஒரு 1000 கார்ஸ் வந்து நான் வந்து லான்ச் பண்றோம். இந்தியாவில் ஒரு 5 மெட்ரோ சிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றோம். லைக் டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர் அண்ட் பூனே. இந்த 5 சிட்டிஸ்ல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். 1000 கார் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் செட்ல லான்ச் பண்றோம். எலக்ட்ரிக் கார்ஸ் எல்லாமே வந்து செடான் கார்ஸ். ஸோ லான்ச் பண்றோம். இன்னொரு அடுத்த எக்ஸாக்ட் 12 monthsல இன்னொரு 2000 கார் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அப்படியே இது வந்து ஃப்ரீக்வெண்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போய் இன்னொரு 20 வருஷத்துல 2040ல எங்க கிட்ட வந்து பெட்ரோல் வெஹிக்கிள்ஸே இருக்காது, பியூர்லி எலக்ட்ரிக் கார்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஆல்ரெடி யூஎஸ் கனடாலெல்லாம் பார்த்தா ஊபருக்கு வந்து ஊபர் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ அதே விஷயத்த இந்தியாவுக்குள்ளேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். இதை எல்லா கம்பெனிஸையும் நீ அடுத்த ட்ரெண்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். ஆமா, இது ஒரு நல்ல விஷயம் தான். பார்ப்போம் என்ன எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிகாஸ் வந்து எல்லாமே எலக்ட்ரிக்கா மாறிச்சுன்னா ஒரு கேட்க நல்லா இருக்குல்ல. அப்புறம் இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ இந்த வாட்சஸ் அந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் வந்து இந்த பிளிப்கார்ட், அமேசான்ல தானே வரும். ஸோ வந்து அவங்க இந்த பிக் பில்லியன் டே வந்து ஸ்டார்ட் பண்ண இந்த நவம்பர்ல சாரி அக்டோபர் எண்ட்ல வருது. லைக் வந்து பிக் பில்லியன் டேக்கும் அப்புறம் கிரேட் இண்டியன் சேலும். இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, பிக் பில்லியன் டே வந்து பிளிப்கார்ட் வந்து ஒரு 6 days தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா அமேசான்ல வந்து கிரேட் வந்து லைக் அது வந்து தீபாவளி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். லைக் அக்டோபர் 16 ஆர் 17 ஸ்டார்ட் பண்ணி நவம்பர் 4, நவம்பர் 10 அந்த ரேஞ்ச் வரைக்குமே கொண்டு போற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த விதத்துல நடக்கும் அப்படின்னு தெரியல. என்ன இந்த லாக்டவுன்ல பேசாம எல்லாத்தையும் வித்து தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டானா என்ன நமக்கு தெரியல. சோ இதுதான் நியூஸா இப்போதைக்கு வந்து. இல்ல எனக்குமே இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைக்கு அவங்க வேற ஹவுஸ் குடவுன்லாம் கிளீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விலைய போட்டு ஆஃபர் கீஃபரை போட்டு வித்து விட்டு கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீ சொன்ன மாதிரி அது ஒரு சூப்பரான விஷயம் தான். பார்க்கலாம். இல்ல சேல்னோட தான் ஞாபகம் வருது. அந்த சேல்ல ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீல் நான் பார்த்தேன். எல்ஜியில வந்து லாஸ்ட் இயர் இந்த இயர் ஸ்டார்டிங் சம் டைம்ல வந்து எல்ஜி G8X Thinq அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூவல் ஸ்கிரீன் ஃபோன் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த போன்ல அந்த கான்செப்ட் சூப்பரா இருந்தது. டூவல் ஸ்கிரீன் இது நல்லா இருந்தது. எல்ஜினாலே ஆடியோக்கு வந்து எப்பயுமே ஒரு கெத்து இருக்கும். எல்ஜியோட IP68 சர்டிபிகேஷன் இருக்கும், குவாலிட்டி இருக்கும் எல்ஜினாலே. ஆனா விலை வந்து 55,000 ரூபா 50,000 ரூபா அப்படி லான்ச் பண்ணியிருந்தான். இப்ப ஜிஎஸ்டினால விலை இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா 35,000 ரூபாய் கிட்ட ஆஃபர் போட்டு வெறும் 19,990க்கு இந்த பிக் பில்லியன் டே வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்கான். இதுதான் பிக் பில்லியன் டேவோட ஸ்டார் ஆஃபர். லைக் ரொம்ப இப்ப எக்ஸ்பெக்ட் பண்றது. கொடுப்பானா என்னன்னு தெரியாது. மேபி ஆரம்பிச்சோன்னு சோல்ட் அவுட்னு போட்டாலும் போடுவானுங்க. பட் சொல்லியிருக்கான். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம சாம்சங் வந்து அவன் பங்குக்கு இந்த ரெட்மி, ரியல்மியை பார்த்து அநியாயத்துக்கு கெட்டு போயிட்டான். மாசம் ஒரு போன அவனும் இப்ப காம்படிஷன்ல இறக்கிட்டு இருக்கான். அதுல வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து கேலக்சியில வந்து F41 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்றான். அது வந்து ஸ்டார்டிங் வந்து 17,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 664 வேரியன்ட். 8/128 வேரியன்ட் வந்து ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா 18,000க்கு கொடுக்குறான். கிட்டத்தட்ட ஒரு கொடுமை என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலாச்சு. அந்த 9611 எக்ஸினாஸ் இந்த ப்ராசஸரை அசராம எல்லா மிட்ரேஞ்ச் போன்லயும் போட்டுட்டு இருக்கான். ஒரு போன்ல கூட அந்த ப்ராசரை மாற்ற மாட்டேங்கிறான். ஏன்னு எனக்கு இப்பவும் தெரியல. இதுலயும் அதே வீணா போன ப்ராசர் தான் இருக்கு. அது கேப்பபிள் ப்ராசரா இருந்தாலும் ஒரு 2 வருஷமா ஒரே ப்ராசரை யூஸ் பண்றது. ஸோ மற்றபடி 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு அல்ட்ரா வைடு, ஒரு டெப்த் சென்சார் இருக்கு, ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் இருக்கு, AMOLED டிஸ்பிளே, யூஸ்வல் சாம்சங் சிக்னேச்சர் ஃபோன் தான். ஸோ எதுக்குன்னு தெரில, விடுறேன் ஒரு ஆப்ஷன். ஸோ கைஸ், இன்றைக்கி எபிசோடோட கடைசி நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ் கிட்டேருந்து. ஒன்ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு எப்பயுமே ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ அவங்க தன்னோட T சீரீஸ்லேருந்து OnePlus 8T அப்படிங்கிற மொபைலை வந்து October 14 அமேசானில் லான்ச் பண்ணுறாங்க இந்தியாவில். ஸோ அந்த ஃபோனோட டிசைன் அவங்க வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் கேமரா, குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் மெயின் சென்சாரோடு இருக்குது. ஸோ
மற்றபடி நீங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எல்லா டாப் ஸ்பெக்ஸுமே இதில் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபோனில் என்னென்ன எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்றத இந்த மொபைல் வந்ததுக்கப்புறமா நம்ம டீட்டெயில்டாக கம்மிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஓகே guys, இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு நாங்கள் ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்ச நியூஸஸ் வந்து இதான் நாங்கள் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸ் எபிசோடில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எபிசோட் நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ பண்ணுறோம். ஸோ எங்களை எக்ஸைட் பண்ணுற நியூஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வர இன்னோவேஷன்ஸ் ஆர் புது லான்ச்சஸ், அதை பற்றி மட்டும் நம்ம இதில் பேசலாம். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ப்ரீஃபாக தான் பேசுவோம். ஸோ உங்கள் ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. எங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க, சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. லைக் இது ஷார்ட்ஸ் அப்படின்னு வச்சதுனால எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் ப்ரீஃபாக வேணும்னா அதை நீங்கள் நெட்டில் போய் பார்த்துக்கலாம். பிகாஸ் வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ எப்போதும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ. Hey guys, take care. Sing in the rain. I am flying in the rain. I am flying.